أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله في السر والعلن في كل الأماكن والأحوال، فإن التقوى شعار المؤمنين ودثار المتقين، وتنجيكم من عذاب الله وتدخلكم الجنة. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: بسم الله الرحمن الرحيم. ويقولون متى هذا الوعد إن كنتم صادقين. قل يوم الفتح لا ينفع الذين كفروا إيمانهم ولا هم ينظرون. فأعرض عنهم وانتظر إنهم منتظرون. صدق الله العظيم. كان النبي صلى الله عليه وسلم لا ينام حتى يقرأ ألف لام ميم تنزيل السجدة وتبارك الذي بيده الملك. رواه البخاري. وصدق رسول الله صلى الله عليه وسلم. இப்பிரபஞ்சத்தை படைத்து தன்னகத்திலே ஆட்சியை நடாத்தி கொண்டிருக்கும் சர்வலோக ரட்சகன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் இவ்வுலகத்துக்கு ஒரு அருளாக அகிலத்துக்கு ஒரு முன்மாதிரியாக வந்த எம் உயிரை விட மேலான ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாவதாக. யாரெல்லாம் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்து இந்த பூமிக்கு மேலே உயரிய நிலை அடைந்தார்களோ அந்த சஹாபாக்கள், தோழர்கள், தாபிஈன்கள், இன்ஷா அல்லாஹ் கியாம நாள் வரைக்கும் யாரெல்லாம் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடக்க இருக்கிறார்களோ அத்துணை முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமிக்கு மேல் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் எந்தெந்த நற்கர்மங்களை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி அல்லாஹ் ஏவரிக்கிறானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடந்து கொள்வதோடு நின்று விடாமல் அவன் எவைகளை எல்லாம் செய்யக்கூடாது ஹராம் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்திருக்கிறானோ அப்படியான அசிங்கமான பாவமான காரியங்களிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசீகத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, ரமலானுடைய மாதம் எங்களை விட்டும் பிரிந்து இன்று 4வது ஜும்மாவை சந்திக்கிறோம். ஒரு மாதத்தை அடைந்து விட்டோம். இப்பொழுது நாம் ஹஜ்ஜுடைய காலத்திலே இருக்கிறோம். ரமலானுடைய காலத்தில் இரவும் பகலுமாக குர்ஆனை ஓதி எங்களை முழுமையாக குர்ஆனோடு நெருக்கத்தை உண்டாக்கினோம். ஆனால் ரமலான் முடிந்து ஒரு மாதமாகிறது. இப்போ அந்த ரமலானில் துறந்த குர்ஆன், ரமலானில் கையில் எடுத்த குர்ஆன் அதே கபட்டுக்கு போய்விட்டது. அதே இடத்தில் அடுத்த ரமலானாங்காட்டும் அது இருக்க போகிறது. எனவே சகோதரி, எவ்வாறு ரமலானுடைய காலத்தில் இரவும் பகலும் மாறி மாறி குர்ஆனை ஓதி குர்ஆனுக்கு தன்னை நெருக்கமாக்கி கொண்டீர்களோ, குர்ஆனோடு தொடர்பு வைத்தீர்களோ, அந்த குர்ஆன் இறங்கின மாதம் முடிஞ்சாலும் அந்த குர்ஆன் எங்களை விட்டும் செல்லவில்லை. அது எங்கள் கரங்களிலே இருக்கிறது. எனவே சகோதரிகளை, அந்த குர்ஆனை எல்லா காலத்துக்கும் ஓத வேண்டும், எல்லா காலத்துக்கும் குர்ஆனை புரட்ட வேண்டும், குர்ஆனோடுள்ள தொடர்பு சீராக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் ஹுத்பாவுடைய நேரம், குர்ஆனுடைய தெளிவுகள். அந்த அடிப்படையில் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இந்த மெம்பரில் பல சூறாக்களுடைய தெளிவை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைய ஜும்ஆவிலும் குர்ஆனுடைய மிக முக்கியமான ஒரு சூரா நான் மேலே ஓதிய சூரா சூரத்து சஜதா. இந்த சூரா எல்லோரும் அறிந்த தெரிந்த ஒரு பிரபல்யமான ஒரு இனிப்பான அழகான சூரா.
சூரா சஜதா தெரியாத யாருமே இந்த மஜ்லிஸ்ல இருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு ஆள் இருக்கும் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் வெள்ளிக்கிழமை நாளையில் சுபஹ் தொழாதவர். அப்படியே இல்லையா? ஏன் வெள்ளிக்கிழமை காலையில் அது ஓதப்படுகிறது. சூரா சஜதா தெரியாத ஒரு ஆள் இருக்குமானால் அவர் வெள்ளிக்கிழமை காலையில் சுபஹ் தொழும் பழக்கம் இல்லாதவர். சகோதரர் எல்லோரும் அறிந்த அழகான சூரா. 40 வருஷமா 50 வருஷமா கேட்டுட்டு போறோம். பள்ளியில் ஓதப்படுகிறது. ஏன் ஓதப்படுகிறது? எதற்காக ஓதுகிறார்கள்? அதுக்குள்ள என்ன இருக்குது? கட்டாயம் நாம் தெரிய வேண்டும். சகோதரர், சூறாவுக்குள்ள போறதுக்கு முன்னால சூரா சம்பந்தமான சில விசேஷங்களை கொஞ்சம் தெரிஞ்சிட்டு போம். இந்த சூரா இது மக்காவில் இறங்கியது. 30 ஆயத்துக்களை கொண்ட நீண்ட நீண்ட வசனங்களை கொண்ட ஒரு அழகான சூரா. சூரா நீளம், ஜும்மாவுடைய நேரம் சுருக்கம் என்பதால் ஒரு 10 ஆயத்துக்களை சொல்லி ஜும்மாவை முடிக்கிறேன். சகோதரர், இந்த சூராவுடைய பெயர் சூரத்து சஜதா. அதெல்லாம் வேற வேற பெயர்களையும் உள்ளடக்கிய ஒரு சூரா. 3 பேர் இருக்குது. ஒன்று சஜதா, இன்னொரு பெயர் சூரத்துல் மவாஜிம், தஃப்சீர்ல வருது சூரத்து தன்சீல். இவ்வாறு 3 பேர்கள் உள்ளடக்கிய சூரா. இந்த சூராவுடைய சிறப்பு என்னென்றால், புகாரில வரக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை காலையில், அதாவது சுபஹுடைய தொழுகையில் முதலாவது ரக்காத்தில் சூரத்து சஜதாவையும் 2வது ரக்காத்தில் சூரா தஹ்ரையும் ஓதி வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் இன்று உலகம் முழுக்க, முழு நாட்டிலும் இன்று காலையில் எங்கே மோதிப்பார்கள்? ஹரத்தில் கூட வெள்ளிக்கிழமை காலையில் என்ன சூரா சஜதா தான் ஓதப்படுது. ஓதுறது சுன்னத், ஃபர்ல மாதிரி ஓதுவாங்க. சில நேரம் பள்ளி அசரத்துக்கு சூரா சஜதா மறந்து வேறாவது சூரா ஓதினா அன்றைக்கு பள்ளியில குழப்பத்தை பார்க்கலும். சகோதரர், இவ்வாறு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த சூரா ஓதப்படுகிறது. அடுத்த சிறப்பு என்னென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரத்து சஜதாவை ஓதாமல் தூங்க மாட்டார்கள். நபி அவங்க சில சூறாக்களை தினந்தோறும் ஓதி வருவாங்க. நபி அவங்க டெய்லி ஓதுற சூறாக்கள்ல ஒன்றுதான் சூரத்து சஜதா. ஏன்? தூக்கம் என்பது மாசத்துக்கு ஒருக்க இல்லை, கிழமைக்கு ஒருக்க டெய்லி தூங்குறது. ரசூலுல்லாஹ்வோட தூக்கம் எப்படி? குமில் லைல இல்லா கலீலா, கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. மிகுதி நேரத்தை இரா வணக்கத்துக்காக ரசூலுல்லாஹ் எழும்பிடுவாங்க. அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள என்ன சூரா சஜதா ஓதிட்டு ரசூலுல்லாஹ் தூங்கிடுவாங்க. எங்களையும் அதிகமானவங்க ஓதிட்டு தூங்குறீங்க. ஓதாதவங்க தொடர்ந்து ஓதிவாங்க. ஓதாதவங்க இருந்தா இன்ஷா அல்லாஹ் இன்றையிலிருந்தே மௌத்து வரைக்கும் ஓதோணும் என்று நியத்து வச்சுக்கோங்க. சகோதரர்களே, பெரியார்களே, இவ்வாறு 2 சிறப்புகள் உள்ளடக்கிய அழகான ஒரு சூரா. சிலவங்க மக்ரிபுக்கு பின்னால சூரா முல்கையும் சஜிதா ஓதி வராங்க. அதுக்கு ஓதலாம், அதுக்கு ஹதீஸுக்கு ஓதுங்க. ஆனா ஏற்றம் ராவையில தூங்குற நேரம் தான் ரசூலுல்லாஹ் ஓதினாங்க. தூங்குற நேரம் ஓதுங்க. இந்த சூரா இறங்கினதுக்குரிய காரணம், சபபு நுசூல் என்னண்டா, ரசூலுல்லாஹோட தரவ மக்காவில் மக்ரிபை தொழுதுட்டு இஷா வரைக்கும் சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களை செஞ்சு கொண்டிருந்தாங்க. இதை பார்த்து சஹாபாக்கள் ஒரு கூட்டம் நபி அவங்கள பின்தொடர்ந்து தொழுதாங்க. ஒரு கூட்டம் பேசி கொண்டிருந்தாங்க. தொழுகிற அந்த கூட்டத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி அவங்களோட அமல்களை சிறப்புப்படுத்தி அல்லாஹ் இந்த சூரா சஜதாவை அல்லாஹ் இறக்கினான். ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஅ يدعون ربهم خوفا وطمعا ومما رزقناهم ينفقون. சூரா சஜதா இறங்குறதுக்குரிய காரணம் இதுதான். சூரா சஜதாவுக்குள்ள என்ன இருக்கிறேன்டா, நான் என்னை ஓதி காட்ட போற 10 ஆயத்துக்குள்ளையும் அல்லாஹ் சொல்றான், மூமின்கள் என்றால் யார்? அந்த மூமின்கள்ட்ட 5 அமல்கள் இருக்கும். யாருக்கிட்ட இந்த 5 அமலும் இருக்குமோ அவங்களுக்கு ஒரு கிஃப்டை நான் மறைச்சி வச்சுக்கிறேன். அது யாருக்கும் தெரியா. அது என்னன்னு சொல்ற சூரா தான் சூரத்து சஜதா. 40 வருஷமா 50 வருஷமா வெள்ளிக்கிழமை காலையில கேட்டுட்டு போறோம். சூராவுடைய கருத்து தெரிஞ்சால் வெள்ளிக்கிழமை சுபக யாரும் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓதுறவங்களும் அறவாசி ஓதவும் மாட்டாங்க. முழுமையாக கேட்போம், முழுமையாக ஓதுவோம். அவ்வளோ ஒரு இன்பமான ஒரு சூரா. அல்லாஹ் சொல்கிறான், மூமின்கள் யாரு தெரியுமா? அவங்களோட முதலாவது அமல் 2 ஆயத்திலையும் 5 அமலையும் அல்லாஹ் சொல்லிட்டான். என்ன அமல்? முதலாவது,
إنما يؤمن بآياتنا الذين إذا ذكروا بها خروا سجدا وسبحوا بحمد ربهم وهم لا يستكبرون. முதலாவது அமல் இன்னமா யுமினு பிஆயாத்தினா அல்லதீன இதா ذكروا بها. மூமின்கள் யார் தெரியுமா? சஜதாவுடைய ஆயத்துக்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அல்லாஹ்வுடைய குதிரத்துகள் அவங்களுக்கு முன்னால் ஞாபகப்படுத்தப்பட்டால் ஹர்ரு சுஜ்ஜதா. முதலாவது அமல் ஹர்ரு சுஜ்ஜதா, அப்படியே சுஜூதுல விழுந்துருவாங்களாம். மூமின்கள் யார்? அல்லாஹ்வுடைய ஆயத்தை ஓதி காட்டினதோட சுஜூதுல விழுந்துருவாங்க. சுஜூதுன்னா பெஞ்சது என்ன நாட்டம்? அல்லாஹ் எதை நாடுறான்? சும்மா சுஜூது செய்யறல்லே, தொழுதா தான் சுஜூது செய்யலாம். தொழுகை அல்லாஹ் இந்த இடத்துல நாடுறான். மூமின்கள் முதலாவது அமல் தொழுக. கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், குஷு என்ற உள்ளச்சத்தோடு குது என்ற உடலச்சத்தோடு மூமின்கள் தொழுவார்கள். முதலாவது அமல் சுஜூன், தொழுகை அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல 15 சஜதா இருக்குது, 14 சூறாக்கள்ல. யாரெல்லாம் ரமலானுடைய காலத்தில் 30 தராவியும் தொழுதாங்களோ, 30 ஜுஸு மோதப்பட்டிருந்தால் 15 சஜிதாவும் கிடைச்சிக்கும். தொழாதவங்களுக்கு அல்ல, தொழுதவங்களும் கிடைச்சிருக்கும். சுஜூதே நல்லா மோதா மூமின்கள் அமலா சொல்றான் தெரியுமா? எவ்வளோ சிறந்த அமல் தெரியுமா சுஜூத்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ருக்கூ வஸ்ஜுது, ஈமான் கொண்டவர்களே சுஜூத் செய்யுங்க. வகும் மினஸ் சாஜிதீன், சுஜூத் செய்றவங்களோட சேர்ந்து சுஜூத் செய்யுங்க. வதகல்லுபுக ஃபிஸ் சாஜிதீன், நீங்க சுஜூதுக்கு போனாலும் உங்களோட உள்ளம் விவசாயத்தில் இருக்குதா, தொழில் இருக்குதா, இல்லை ஏண்ட சிந்தனையானு நான் பார்க்கிறேன், உங்களோட சுஜூதையும் பார்க்கிறேன். அவ்வளோ சிறந்த அமல் சுஜூத். எந்த அளவு சிறந்த அமல்? நான் புகாரில் வரக்கூடிய ரிவாயத், ஆதமுடைய மகன் ஒரு சுஜூது செஞ்சால் அவனோட ஒரு பாவம் மன்னிக்கப்படும், ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படும், ஒரு நன்மை எழுதப்படும். சகோதரர், எந்த அளவு சிறப்புண்டா சுஜூத். ஒரு மனிதன் பாவம் செஞ்சு நரகம் போனாலும் சுஜூத் செஞ்ச 7 உறுப்பும் நரகத்துக்கு ஹராம். அல்லாஹு சுஜூத் லா தஅகுலுஹன் நார். அல்லாஹ் மின் அஸரி சுஜூன், சுஜூதுல பட்ட 7 உறுப்பையும் அல்லாஹ் நரகத்துக்கு ஹராமாக்கி வச்சுக்கிறான். ஏன்? சுஜூத் யாருக்கு? அல்லாஹ்வுக்காக குனிஞ்சோம். குடிஞ்ச அடையாளங்கள் அல்லாஹ் நரகத்துல போட வைக்கப்படுறான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்ரபு மா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வஹுவ சாஜித், ஒரு அடியான் தொழுகையில இருக்கிற இடத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் சுஜூத் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஃபஅக்ஸிரு துஆ, சுஜூதில் அதிகமா துஆ கேளுங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுஜூதில் கேட்கிற துஆ கபூல். ஃபர்லான தொழுகையில சுப்ஹான ரப்பியல் அலான்னு முடிச்சிடுறோம். சுன்னத்தான தொழுகையில் சகோதரர்களே நீண்ட நீண்ட சுஜூதுகள் செஞ்சு துஆ கேட்க வேண்டும். சுஜூதில் அல்லாஹ் கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். சுஜூத் எந்த அளவு சிறந்த அமல் என்றால், இந்த உலகம் படைக்கப்பட்டதே ஒரு சுஜூதுக்காகத்தான். அப்படியே இல்லையா? அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சி அல்லாஹ் எல்லா மலக்குகள்கிட்ட சொன்னான், செய் சுஜூத. ஃபஸஜதல் மலாயிகா, எல்லா மலக்குகளும் சுஜூத் செஞ்சாங்க, ஒரு ஆளை தவிர. யாரு? இல்லா இப்லீஸ், அவர் செய்யல, செய்தான். ஏன்? நான் நெருப்பு மண்ணுக்கு தலசு குனிகிறதா? அந்த வைராக்கியம் தான், அந்த கோபம் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இந்த மனுஷன் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அவன் மரத்துக்கு நெருங்க வச்சான். நெருங்கினா அல்லாஹ் 2 பேரும் சொர்க்கத்தை விட்டு அல்லாஹ் வெளியாக்கினான். ஒரு உலகம் வர்றதுக்கு காரணம் என்னப்பா? ஒரு சுஜூத மறுத்ததால், ஒரு சுஜூதுக்கு தலை குனியாததால் உலகம் வர காரணமாக இருந்தால் சுஜூத் எவ்வளவு பெரிய ஒரு அமல். சகோதரர்கள், இந்த அளவுக்கு சுஜூது முக்கியம் வேண்டா. புகாரில ஹதீஸ் வருது, நாங்க செய்யற சுஜூதை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். நாங்க செய்யற சுஜூதை பார்த்து ஷைத்தான் அழுகிறான். ஷைத்தான் யபகி, ஷைத்தான் எங்களை சுஜூதை பார்த்து கத்தி கத்தி ஓடுறானோ, கத்தி கத்தி ஓடுறான்.
ஏன்? இன்னொரு ஹதீஸ்ல வருது, அவன் சொல்றானாம், யா வைல ஷைத்தான், ஷைத்தானுக்கு ஏற்பட்ட நாசமே, யா குர்யா இப்னு ஆதம் பிஸ்ஸுஜூன், ஆதமுடைய மகன் சுஜூதுடைய ஆயத்தை ஓதுறான், சஜதா செய்கிறான், ஃபலஹுல் ஜன்னா, அவனுக்கு சொர்க்கம் போறான். எனக்கு சுஜூத கொண்டு ஏவப்பட்டது, ஃபஅபைது, நான் அதை மறுத்தேன், ஃபலஇயன்னார், நான் நரகவாதி ஆகிட்டேனே. எங்களோட சுஜூத பார்த்து ஷைத்தான் அழுகிறான், அல்லாஹ் சந்தோஷப்படுறான். எவ்வளோ சிறந்த ஒரு அமல் தான் சுஜூதுடைய அமல். அதனால அல்லாஹ் சொல்றான், மூமின்களோட முதலாவது அமல் ஹர்ரு சுஜ்ஜதா, மூமின்கள் சுஜூதுக்கு பேத்துருவாங்க, முதலாவது அமல். ரெண்டாவது என்ன? சூரா சஜ்தால இந்த ஆயத்தில் அல்லாஹ் ரெண்டாவது அமலை சொல்றான், வஸம்பஹு பிஹம்தி ரப்பிஹிம். கிழமை கொடுக்க கேட்கிற சூரான்றதுனால எல்லாருக்கும் பாடம் ஓதி வாரீங்க, கருத்து சொல்றேன், லேசா விளங்கும். ரெண்டாவது அமல் வஸம்பஹு பிஹம்தி ரப்பிஹிம், அல்லாஹ்ட புகழ கொண்டு முஃமின்கள் அல்லாஹ்வை சப்பஹுண்டா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு முஃமின்கள் தஸ்பீஹ் செய்வாங்க. முஃமின்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்லுவார்கள். ஜும்மா நாள் ஓதுற சூரா அல்லாஹ் சொல்றானே, சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா, உயர்ந்த ரப்பு நான், உங்களோட ரப்பு நான், என்ன நீங்க சப்பிஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. சூரா வாக்கியா கடைசி, ஃபஸம்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அலீம், கண்ணியமான உங்களோட ரப்பாஹி என்ன நீங்க ஃபஸப்பிஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. திக்ருகள் அல்லாஹ்க்கு ஆக விருப்பமான ஒரு வார்த்தை தான் சுப்ஹானல்லாஹ்ங்கிற வார்த்தை. அதனால அல்லாஹ் ரெண்டாவது அமலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ் ரெண்டுக்கு பாவிக்கலாம். ஒன்று, ஆச்சரியமான ஒன்றை கண்டால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் புகழ்ற நேரம் சுப்ஹானல்லாஹ். மேராஜுல நிகழ்வு ஆச்சரியமா இல்லையா? ரசூலுல்லாஹ் 7 வானத்தை கடந்து சித்ரத்துல் முன்தஹா கடந்து போனாங்களாம், ஆச்சரியமா இல்லையா? அல்லாஹ் அந்த சூரா எப்படி ஆரம்பிக்கிறான்? சுப்ஹானல்லதி அஸ்ரா, மேராஜுடைய நிகழ்வு சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹான் என்றே ஆரம்பிக்கிறான். அரபிகளுடைய பேச்ச பாருங்க, வாயை திறந்தா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அடிக்கடி சுப்ஹானல்லாஹ் சொல்லுவார்கள். குர்ஆன்ல பல சூறாக்கள் சப்பஹ லில்லாஹ் யுஸப்பிஹு லில்லாஹ் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான், யுஸப்பிஹு என்று முடியுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அலம் தர அன்னல்லாஹ் யுஸப்பிஹு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த், வானத்தில பூமியில படைப்பெல்லாம் சுப்ஹானல்லாஹ் சொல்றத பார்க்கலையா? துஸப்பிஹு லஹு ஸமாவாது ஸப்உ வல் அர்த், 7 வானம் பூமி சுப்ஹானல்லாஹ் சொல்லுது. யுஸப்பிஹு அர்-ரஅத், இடி சுப்ஹானல்லாஹ் சொல்லுது. வல் மலாயிகா, மலக்குகள் சுப்ஹானல்லாஹ் சொல்றாங்க. ஒத்தைரு சாஃபா, பறவைகள் எல்லாம் சிறக விரித்து என்ன தஸ்பீஹ் செய்து சுப்ஹானல்லாஹ் சொல்லுது. வலக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும், என்றாலும் அதுல தஸ்பீஹ் உங்களுக்கு தெரியாது. சகோதரர்களே பெரியார்களே, இப்ப சுப்ஹானல்லாஹ் உடைய நோக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ஏன் ரெண்டாவது அமலா சொல்றான் தெரியுமா? அடியார்களாகிய நாங்க இந்த நேரமும் அல்லாஹ்ட வார்த்தையை வாய் நிறைய சொல்லணும். அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லணும். பாருங்க, எங்களை அறியாமலே எத்தனை வார்த்தையில நாங்க அல்லாஹ்னு சொல்றோம். தண்ணி குடிச்சா என்ன சொல்றோம்? அல்ஹம்துலில்லாஹ், அங்க அல்லாஹ். அச்சுமண்டு தும்மல் போனா அங்க அல்ஹம்துலில்லாஹ், அங்க அல்லாஹ். யாரா தும்மல் விடுறத கேட்டா யர்ஹமுக்கல்லாஹ், அங்க அல்லாஹ். திருப்பி பதில் சொல்றோம் யஹ்தீகுமுல்லாஹ், அங்க அல்லாஹ். ஏதாவது சாப்பிட முன்னால பிஸ்மில்லாஹ், அங்க அல்லாஹ். யாராவது என்னமாலும் தந்தா ஜஸாக்கல்லாஹ், அங்க அல்லாஹ். ரிட்டன் பதில் முபாரக்கல்லாஹ், அங்க அல்லாஹ். ஏதாவது சந்தோஷமான ஒரு செய்தி கேட்டா மாஷா அல்லாஹ். ஏதாவது ஒன்று செய்ய நாடினா இன்ஷா அல்லாஹ். ஒரு ஜனாஸா அறிவித்தல கேட்டா இன்னா லில்லாஹ். ஓடி போய் விழுறோம், புள்ள விழுவி என்ன சொல்றோம்? யா அல்லாஹ் அல்லாஹ். சத்தியம் என்றோம் வல்லாஹி பில்லாஹி தல்லாஹ். தொழுது முடிஞ்சு சலாம் கொடுத்ததோட அஸ்தக்ஃபிருல்லாஹ், அங்க அல்லாஹ். நாங்க விரும்பி ஒன்று நடந்தா ஃபதபாரக்கல்லாஹ், விரும்பாத ஒன்று நடந்தா நஊது பில்லாஹ், ஆச்சரியம் ஒன்று கண்டா
சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் உறுதி கொள்றோம், தவக்கல்து அலல்லாஹ் சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லாஹ்ட பாதையா ஃபீ சபீலில்லாஹ். இப்படி அல்லாஹ் அல்லாஹ் நீங்கள் அறியாமலே எத்தனை வார்த்தைகளில் அல்லாஹ் என்ற வார்த்தையை நாங்கள் உச்சரிக்கிறோம். சுப்ஹானல்லாஹ் உடைய நோக்கம் அடியார்களாகிய நாங்க அல்லாஹ்வோட பேர் அந்த நேரம் சொல்லணும். அதனால தான் தொழுது முடிஞ்சதோட என்ன செஞ்சிடல, எழும்பி ஓடுறல்ல 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்ன நன்மை, ஓரிசத் லஹு நஹ்லத்துன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் ஒரு ஈச்சபழ மரம் நாட்டப்படும். தொழுது முடிஞ்ச வர மட்டுமல்ல, ராவை தூங்குற நேரம் சஜதா மட்டுமல்ல, சுப்ஹானல்லாஹ் 33 ஓயிட்டு போடுங்க. சும்மா போனை பார்த்து கொண்டு பேசிக்கொண்டு காய்ச்சி கொண்டு விளையாடிக்கொண்டு படுக்கிறத சொர்க்கத்தில் மரங்களை நாட்டிட்டு படுப்போம். பள்ளிக்கு வந்து சும்மா எழும்பி ஓடுறத சொர்க்கத்தில் மரங்களை நாட்டிட்டு போ. வஸம்பஹு பிஹம்தி ரப்பிஹிம். மூமின்கள ரெண்டாவது அமல் சுப்ஹானல்லாஹ். எத்தனை வெள்ளிக்கிழமை காலையில் ஓயிட்டு போறோம், எத்தனை ஓதுறாங்க வெள்ளிக்கிழமை காலையில். மூணாவது அமல் வஹும் லா யஸ்தக்பிரூன். மூமின்கள்ட மூணாவது அமல், மூமின்கள் பெருமடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பெருமை இல்லை, அவங்களுக்கு பெருமை தெரியாது. மூணாவது அமல் பெருமை இல்லைன்னு அடையாளம் என்ன தெரியுமா? இந்த ஆயத்து எங்கெல்லாம் ஓதப்படுதோ, தக்கியா பள்ளியோ ஜும்மா பள்ளியோ எங்கெல்லாம் ஓதப்படுதோ வெள்ளிக்கிழமை காலையில ஓதினதோட என்ன நடக்குது, எல்லாம் அப்படியே சுஜூதுக்கு போறாங்க. சைத்தான் சுஜூ செய்யல, அவனுக்கு பெருமையால. எங்கள்கிட்ட பெருமை இல்லை, நாங்கள் குனிகிறோம் அல்லாஹ்வுக்கு இந்த ஆயத்தை ஓதினதோட. ஆனால் அல்லாஹ் சொல்ற மூமின்கள்ட்ட பெருமை இல்லை. மூமின்கள் யார் தெரியுமா? யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, பூமியில பணிவாக நடப்பாங்க. வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியில பெருமையா வாழ்ந்துராதீங்க. பெருமைக்குரியனியா முத்தகப்பீர் அல்லாஹ், முத்தகப்பீர் அல்லாஹ். இந்த பூமியில பெருமை அடிச்சவங்க யாரு? முதல்ல 3 கூட்டம், 3 பேர். நான் பெருமை அடிச்சாங்க, அல்லாஹ் என்ன கொடுத்த தண்டனை குர்ஆன்ல வருது. அல்லாஹ் பூமியில அல்லாஹ் அவங்கள சீரடிச்சத அல்லாஹ் சொல்றான். முதலாவது யாரு? நான் பெருமை கொண்டவன் யார்? ஷைத்தான்ட முதலாவது பாவம் பெருமை. சூரா சாது வருது. அல்லாஹ் ஷைத்தானை பார்த்து கேட்டான், யா இப்லீஸ் மா மனஅக அல்லா தஸ்ஜுத லிமா خلقت بيدي, ஏன கையால படைச்ச ஆதமுக்கு நீ சுஜூ செய்யல, செய்யல? அஸ்தக்பர்த அம் குன்த மினல் ஆலின், உனக்கு பெருமையாலையா அல்ல நீ பெரிய ஆளன்னு நினைப்பா? அவன் என்ன சொன்னான்? قال انا خير منه, நான் ஆதமை விட சிறந்தவன். خلقتني من نار, நீ என்ன படைச்சாய் நெருப்பால. وخلقته من طين, நீ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சாய் மண்ணால. இந்த நெருப்பு மண்ணுக்கு தலை குனிதரா, பெருமை நான். அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஃபைன்னக ரஜீம், தூக்கி எறிஞ்சான் ஷைத்தான. கியாமத் நாள் மட்டும் நாங்கள் என்ன ஓதுறோம்? அவுது பில்லாஹ் அவுது பில்லாஹ். அங்க அல்லாஹ் பாதுகாப்பு தேடுறோம். ரெண்டாவது பெருமை அடிச்சான் யார்? ஃபிரௌன். என்ன சொன்னான்? மாலம் சிலக்கும் மின் இலாஹின் கைரி, இந்த பூமியில என்ன தவிர ஒரு கடவுள் எனக்கு தெரியாண்டான். அல்லாஹ் நைல் நதியில அக்ரக்னா அல ஃபிரௌன், நைல் அவனை தாட்டினான் அல்லாஹ். மூணாவது யார்? ஆது கூட்டம். மன் அஷத்து மின்னா குவா, எங்களை விட தைரியசாலி யார் இந்த பூமியில? எங்களை விட பலசாலிகள் யார்? பெருமடிச்சான். அல்லாஹ் என்ன செஞ்சான்? சரசரின் ஆத்தியா, காத்த கொண்டு அல்லாஹ் அட்ரஸ் இல்லாம ஆக்கினான். பெருமடிச்சவங்க அல்லாஹ் பூமியில கொடுத்த பனிஷ்மெண்ட் குர்ஆன் பேசுது. இன்னைக்கு ஆடையை வச்சு பெருமை, பணத்தால பெருமை, பதவியால பெருமை. உன்னை நினைச்சுவாங்க யார் பெருமடிப்பாங்களோ, எதை வச்சு பெருமடிப்பாங்களோ அதை கொண்டு அல்லாஹ் சீரழிப்பான். பெருமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். மன் தவாலஅ லில்லாஹ், நாங்க பணிஞ்சோம், ரஃபஅல்லாஹ், அல்லாஹ் எங்களை உயர்த்துவான். அல்லாஹ் உயர்த்தினால் யன்சுருக்குமுல்லாஹ் ஃபலா காலிப லக்கும், அதுக்கு இல்லே இல்லை, உலகமே சேர்ந்தாலும் தடுக்கலாம். அப்படி இல்லை, மன் தகப்பர, தலை குப்பறதான். எதை கொண்டு பெருமை அடிக்கிறோம் அதை கொண்டு அதுக்கு எரிஞ்சிருவான். ஹதீஸ்ல வருது, அல் கிப்ரியா ஒரு இதாயி, அல்லாஹ் சொல்றான் பெருமை என்ற ஆடை, என்ற போர்வை, ஒரு அலமதி இசாரி, கண்ணியம் என்ற ட்ரெஸ், என்ற சாரம் அது. ஃபமன்னாசிஅனி, யாரால கை வைப்பாங்களோ ஃபஅஸ்கன்துஹு நாரி, அவனை வெப்பின் நரகத்துல தான். பெருமை லேசி இல்லை, பயங்கரமான ஒரு பாவம் அது, வந்துடக்கூடாது பெருமை. மூமின்கள் யாரப்ப? வஹும் லா யஸ்தக்பிரூன், அவங்க பெருமடிக்க மாட்டாங்க. மூணாவது அமல், எத்தனை வெள்ளிக்கிழமை காலையில கேட்டுட்டு போறோம்?
நாலாவது அமல் என்ன? ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஅ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ. அழகான ஒரு அமல். அல்லாஹ் சொல்ற நாலாவது மூமின்களோட அமல் என்ன தெரியுமா? ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஅ, தண்ட விலாப்புறங்களை இரவேல படுக்கிறவை விட்டும் அவங்க எலும்புவாங்க. எலும்பி யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ, சொர்க்கத்தை ஆசை வச்சு நரகத்தை பயந்து அல்லாஹ் அல்லாஹ்னு தஹஜ்ஜுதில் அல்லாஹ்வை அழைப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். இரா வணக்கம் சகோதரர்களே. ரமலான்ல தராவி, தஸ்பீஹ், வித்ர், கியாமுல் லைல், தஹஜ்ஜுத் எல்லாம் தொழுவோம். ரமலான்ல விழிச்ச அதே கண் தான் இன்னும் இருக்குது. ரமலானுக்கு வேற கண்ணா இல்லை? ரமலான்ல விழிச்ச அதே கண் தான் எங்களுக்கு இன்னும் இருக்குது. ஆனால் ரமலான்ல விழிச்ச கண்ணெல்லாம் இப்ப சூரியன் உதிக்கங்காட்டும் அப்படியே பொத்தி போடுது. எல்லா பள்ளிகளும் ஜும்மாமா இருந்துச்சா இல்லையா சுபுக்கு? இப்ப பழையபடி 2 ஒரு சஃபே ஆயிட்டுது. திரும்பி மறுவ போற காணோடும். இது யாரை ஏமாத்துறது? சகோதரர்களே, தஹஜ்ஜுத், தஸ்பீஹ், வித்ர், கியாமுல் லைல் ஓடுங்க. ஏனைய காலங்களை சுபஹாவது தொழணும். குறைஞ்சபட்சம் சுபஹுக்காக விளங்க. பகல்ல இபாதத் செய்யறதை விட இரா வணக்கத்துக்கு நன்மை கூட. அப்படியே கொஞ்ச நேரம் தூங்குவாங்க, இரா வணக்கத்துக்காக எழும்பிடுவாங்க. மூமின்கள் யார்? வபில் அஸ்ஹாரிஹிம் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரம் மூமின்கள் இஸ்திக்பார் செய்வாங்க, அல்லாஹ்வை நினைப்பாங்க. மூமின்களுடைய நாலாவது அமல் இரா வணக்கம், தஹஜ்ஜுடைய நேரம். எழும்புங்க சகோதரி, 4:50க்கு வாங்க. மிச்சம் தேவையில்லை. ஒரு 4:30 மணிக்கு எழுப்பினாலும் போதும். ஒரு 2 ரகாத்தை தொழுவிட்டு ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சால் அல்லாஹ் எங்களோட தேவை நிறைவேற்ற மாட்டானா? தஹஜ்ஜுடைய நேரம் எப்படிப்பட்ட நேரம்? அல்லாஹ் கீழ் வானத்துக்கு இறங்கி அடியார்களுடைய துஆக்களை கபூல் செய்ய அல்லாஹ் வர்ற நேரம். நாங்கள்லாம் தூங்குறோம். சௌரலை பேர் எந்த கண் ரமலான்ல விழிச்சதோ, கியாமுல்ல தராவி, தஸ்பீஹ், வித்ர், அதே கண் தான் இந்த கண் இருக்குது. விழிப்போம் இன்ஷா அல்லாஹ். நாலாவது அமல் முஃமின்கள் ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி, இரா வணக்கம் செய்வாங்க. 5வது அமல் وَمِمَّا رَزَقْنَاهُمْ يُنْفِقُونَ, நாம் கொடுத்த செல்வத்திலிருந்து அவங்க சதகா செய்வாங்க, தான தர்மம் செய்வாங்க. போன மாசம் முழுக்க ரமலான்ல ஜகாத் சதகா பத்தி நிறைய பயான் கேட்டிருப்பீங்க. அதனால தெளிவா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 5வது அமல் அல்லாஹ்வுக்காக கொடுப்பார்கள். சம்பாதிக்கிறோம், திண்டோம், குடிச்சோம், படுத்தோம், கல்யாணம் முடிச்சோம், புலக பெத்தோம், கண்ணை மூடினோம் நீக்கப்படாது. இவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்ற பணத்தால 2 குடும்பம் இந்த பூமியில வாழுதா? அல்ஹம்துலில்லாஹ். என்ற பணத்தால 2 குடும்பம் தண்ணி குடிக்குதா? அல்ஹம்துலில்லாஹ். என்ற பணத்தால 2 புள்ள பாடசாலையில படிக்கிறா, ஓதுதா? என்ற பணத்தால 2 குமருக்கு அரை சேர்ந்திக்குதா? அது ஒன்றும் போதும் என்ற கபருக்கு. பாருங்க சோதரே, உடம்புல ஆஃபியத் இருக்குது, திடீர்னு உடம்புக்கு நோய் வந்துடும். நேற்று நல்லா இந்த மனசு ஒரு பக்கம் வளபம் இல்லையா? கேள்விப்படுறோமா இல்லையா? அப்ப பலாய்கள், முசீபத்துகள், ஆபத்துகள், நோய்கள் பாதுகாக்கிற சிறந்த ஒரு அமல் சதகாவுடைய அமல், தர்மத்துடைய அமல். பெரிய கோடீஸ்வரன் தான் பணக்காரன் தான் கொடுக்கணும் இல்லை. எங்களோட செலவு எங்களுக்கு மேல் மிச்சமா இருக்குதா? ஒரு 20 நாளை கொடுத்து வாங்க. தர்மம் தலை காக்கும். பலாய் முசீபத்தில் அல்லாஹ் பாதுகாப்பான். 5வது அமல் وَمِمَّا رَزَقْنَاهُمْ يُنْفِقُونَ. இப்ப சொல்றான் அல்லாஹ், யாருக்கிட்ட இந்த 5 அமல்களும் இருக்குமோ, சுஜூத், தஸ்பீஹ், தாழ்மை, இரவுல எழும்புறது, சதகா, இந்த 5 அமலும் இருந்தா அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கிற கூலி என்ன தெரியுமா? சூரா சஜ்தால கேத்தா வெள்ளிக்கிழமை காலையில கேட்டுட்டு போறோம். அல்லாஹ் சொல்றான், فَلَا تَعْلَمُ نَفْسٌ مَا أُخْفِيَ لَهُمْ فَلَا تَعْلَمُ نَفْسٌ, தாருக்கும் தெரியா, ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இந்த ஆத்மாவுக்கும் தெரியா, மா உஃபிய லஹும், நான் ஒன்றை மறைச்சு வச்சுக்கிறேன். எது? மின் குர்ரத்தி ஆயுன், ஒரு கண் குளிர்ச்சியை மறைச்சிருக்கிறேன். ஜஸாம் பிமா கானூ யஅமலூன், நீங்க செஞ்ச செயலுக்குரிய கூலியாக, ஜஸாவாக ஒரு கண்குளிர்ச்சியை மறைச்சுகிறேன். தாருக்கும் தெரியா. அதை என்ன அமல் என்று சொல்றதுக்கு முன்னா, என்ன கூலி என்று சொல்ல முன்னால் அல்லாஹ் எதில் ஒரு ஆயத்தை போடுறான். நான் எவ்வளோ நீதியானவன் தெரியுமா?
எவ்வளோ நன்மை கொடுக்கறதுல எவ்வளோ நேர்மையானவன் தெரியுமா? أفمن كان مؤمنا كمن كان فاسقا لا يستوون. أفمن كان مؤمنا, இந்த 5 அமல செஞ்ச மூமின்களும் இந்த 5 அமல செய்யாத ஃபாசிக்களும் சமமாகுவார்களா? 2 பேரும் உண்டா? லா யஸ்தவூன், 2 பேரும் சமன் இல்ல. லா யஸ்தவி அஸ்ஹாபுன் நார் வ அஸ்ஹாபுல் ஜன்னah, சொர்க்கவாதிகளும் நரகவாதிகளும் சமமா? இல்ல. அம் நஜஅலுல் முத்தகீன கல் ஃபுஜ்ஜார், பாவிகளுக்கு கொடுக்கிற கூலிய போல முத்தகீங்களுக்கு கொடுப்பேனா? இல்ல. அம் ஹஸிபல் லதீன ஜதரவுஸ் ஸய்யிஆத் கல்லதீன அமலு வ அமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்ல அமல் செஞ்சாங்களே அவங்களுக்கு கொடுக்கிற கூலிய போல பாவிகளுக்கு கிடைக்கும்னு நினைச்சு கொண்டிருக்கிறாங்களா? இல்ல. நல்லது நல்லதுதான், கெட்டது கெட்டதுதான். நன்மை நன்மைதான், தீமை தீமைதான். ஃபாசிக் ஃபாசிக் தான், மூமின் மூமின் தான். சொர்க்கவாதி சொர்க்கவாதி தான், நரகவாதி நரகவாதி தான். அல்லாஹ் சொல்றான் லா யஸ்தவூன், 2 பேரும் சமன் இல்ல. மூமின்கள் வேற, ஃபாசிக்குகள் வேற. சொல்லிட்டு சொல்றான் அல்லாஹ், நான் எதை மறைச்சிக்கிறேன் தெரியுமா? இதைத்தான் வெள்ளிக்கிழமை காலையில் ஓதுறோம். அம்மல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத் ஃபலஹும் ஜன்னாத்துல் மஅவா நுஸுலம் பிமா கானூ யஅமலூன். அம்மல்லதீன, அறிந்து கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள், யார் ஈமான் கொண்டு மூமினாக இருந்து வ அமிலுஸ் ஸாலிஹாத், இந்த 5 அமலையும் செய்வாங்களோ அவங்களுக்கு வச்சுக்கிற கூலி என்ன தெரியுமா? ஃபலஹும் ஜன்னாத்துல் மஅவா, அவங்க ஜன்னத்துல் மஅவாவுக்கு வருவாங்க. நுஸுலம் பிமா கானூ யஅமலூன், அவங்க செஞ்ச செயலுக்குரிய கூலியாக. எனக்காக சுஜூத் செஞ்சாயே, எனக்காக சுப்ஹானல்லாஹ் சொன்னாயே, எனக்காக பணிஞ்சாயே, எனக்காக எழும்பினாயே, எனக்காக கொடுத்தாயே. நுஸுலாண்டா நீ இந்த 5 அமலையும் செஞ்சதற்காக என்ற விருந்தாளியாக நீ ஜன்னத்துல் மஅவாவுக்கு வருவாய். 8 சொர்க்கம் இருக்கிறது. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் நஈம், ஜன்னத்து ஆதுன், ஜன்னத்துல் மஅவா, தாருஸ் ஸலாம், தாருல் குல், தாருல் முகாமா, தாருல் முத்தகீன். ஒவ்வொன்றுக்கும் குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்குது. 4வதுதான் ஜன்னத்துல் மஅவா. நீ ஜன்னத்துல் மஅவாவுக்கு விருந்தாளியாக வருவாய். சுப்ஹானல்லாஹ். இதைத்தான் வெள்ளிக்கிழமை காலையில் ஓதுறோம். சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்த ஆயத்தை ஆரம்பிக்கிறான். وَأَمَّا الَّذِينَ فَسَقُوا فَمَأْوَاهُمُ النَّارُ, யார் இந்த 5 அமலையும் செய்யாம உலகத்தில் பாசிக்குகளாக வாழ்ந்தாங்களோ அவங்க ஒதுங்குற இடம் فَمَأْوَاهُمُ النَّارُ, நரகம் என்று அல்லாஹ் சொல்றான். நரகத்தில் போட்டதோடு அங்க வேதனை தாங்க இல்லாம கத்துவாங்க, கதறுவாங்க, சொல்லுவாங்களா குல்லமா அராது அன் யக்ருஜூ மின்ஹா உயிது ஃபீஹா, அல்லாஹ் எங்களை வெளியே போடியா, அல்லாஹ் எங்களை வெளியாக்கியா, அல்லாஹ் அல்லாஹ் சொல்ல உயிது ஃபீ, அங்கே இரி. وقيل لهم ذوقوا عذاب النار الذي كنتم به تكذبون, இந்த நரகத்தை மறுமைய மரணத்தை பொய்பிச்சு உலகத்தில் வாழ்ந்தாயோ அந்த நரகம்தான் இது அனுபவி என்று சொல்லப்படும். இது பாவிகளோட நிலைமை, மீற சொன்னது மூமின்களோட நிலைமை. இதான் சூரா சஜிதா தந்த பாடம், இதான் சூரா சஜிதா தந்த பயான். இப்ப சூரா சஜிதாவுடைய கடைசி ஆயத்துக்கு போகும். எல்லாருக்கும் பாடம் தானே சூரா. கடைசி ஆயத்தில் அல்லாஹ் எங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறான். முஸ்லிம்களே சந்தோஷமாகிறீங்க, மூமின்களே சந்தோஷமாகிறீங்கள். ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி அல்லாஹ் சொல்றார். எங்களுக்கு கருத்து தெரியலாம் கேட்டுட்டு போறோம். சூரா சஜிதாவுடைய கடைசி ஆயத் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? மக்காவுல உபய் இப்னு கலஃபும் அபூ ஜஹீலும் வந்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா, யா ரசூலல்லாஹ், உங்களை ஏற்றுக்கொண்ட மக்கள், உங்களை நபியாக ஏற்றுக்கொண்ட மக்கள் அவங்க வெற்றி அடைவீங்கன்னு நீங்க சொல்றீங்களே, ஆனா மக்கள் அடி வாங்குறாங்களே இந்த முஸ்லீம்கள், உங்களை ஏற்றுக்கொண்டார்கள். உலகத்தில் இன்னைக்கு அடி வாங்குறாங்களே முஸ்லீம்கள், பலஸ்தீன்ல அடி, ஈராக்ல அடி, காஷ்மீர்ல அடி, எங்க பார்த்தாலும் முஸ்லீம்களுக்கு சோதனை. ஆனா நீங்க சொல்றீங்க முஸ்லீம்கள் தான் வெல்லுவீங்க. முஸ்லீம்கள் எப்ப வெல்லுவாங்க? வெல்ற நாள சொல்லுங்க பாப்போம். وَيَقُولُونَ مَتَى هَذَا الْفَتْحُ إِن كُنتُمْ صَادِقِينَ, நபியே
நீங்க உண்மையான நபியா இருந்தா முஸ்லீம்கள் வெல்ற நாள சொல்லுங்க. முஸ்லீம்கள் எப்ப வெல்லுவாங்க? எப்படி கேள்வி? நபி அவங்க அமைதியாக இருந்தாங்க. இறங்குது குர்ஆன் ஆயத், அடுத்த ஆயத். நபியே, முஸ்லீம்களோட வெற்றியை கேட்கிறாங்களா இந்த குஃபார்கள்? முஸ்லீம்களோட வெற்றி செய்தி கேட்கிறாங்களா? சொல்லுங்க உங்களுக்கு. قل يوم الفتح لا ينفع الذين كفروا إيمانهم ولا هم ينظرون. قل நபியே சொல்லுங்கள். قل يوم الفتح لا ينفع الذين كفروا إيمانهم. இந்த குஃபார்கள் எல்லாம், இந்த அபூ ஜஹல்கள் எல்லாம் எந்த சிலையை வணங்குறாங்களோ அந்த சிலையுடைய ஈமான் பிரயோசனம் அளிக்காத நாள் கியாம நாள். கியாம நாளில் படுதோல்வி இந்த குஃபார்கள். அந்த கியாம நாளில் முஸ்லிம்கள் தான் வெல்லுவார்கள். உலகத்தின் வெற்றி வெற்றி அல்ல, உலகத்தின் தோல்வி தோல்வி அல்ல. முஸ்லிம்கள் வெல்லும் நாள் கியாம நாள். முஸ்லிம்களோட வெற்றியை பார்த்து காபிர்கள் சொல்லுவாங்களாம், வலஹும் யுன்லரூன். யா அல்லாஹ், எங்களை உலகத்துக்கு அனுப்ப ஏற்றுக்கொண்டுட்டு வாரேன். அல்லாஹ் வலா யுஅக்கிர் அல்லாஹு நஃப்ஸா, யாரையும் திருப்பி அனுப்பப்பட மாட்டாது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நபியே ஃபஅரில் அன்ஹும், இந்த காஃபிர்களை கணக்கெடுக்காதீங்க நபியே. வன்தலிர், நீங்க முஸ்லிம்களோட வெற்றி எதிர்பார்க்கிறீங்க, அவங்களோட வெற்றி எதிர்பார்க்கிறீங்க. இன்னஹும் முன்தலிரூன், அந்த காஃபிர்களும் முஸ்லிம்களோட வெற்றியை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், அழகான ஆயத்து. இதைத்தான் வெள்ளிக்கிழமை காலையில் சில பேர் கேட்காம வீட்டில் படுபடுன்னு படுக்கிறாங்க. சில பேர் அறவாசி ஓதுங்கன்றாங்க அவசரமாக போகிறதுக்கு. அறவாசி ஓதுறல்ல, வெள்ளிக்கிழமை காலையில் சுபகம் மிஸ் பண்ணிடாதீங்க. வெள்ளிக்கிழமை நாளையில் சுபகம் மிஸ் பண்ணிடாதீங்க. மற்ற நாள்லையும் தொழணும், வெள்ளிக்கிழமை மட்டுமல்ல. வெள்ளிக்கிழமை தான் சஜிதா ஓதுறது, அதனால் வெள்ளிக்கிழமை சுபகம் மிஸ் பண்ணிடாதீங்க. அதோட ராவைக்கு படுக்கிற நேரம் சஜிதாவை ஓதாமல் படுக்காதீங்க. சுப்ஹானல்லாஹ் 33 சொல்லாம படுக்காதீங்க. அமல்களை செய்யுங்க, குர்ஆனை ஹயாத்தாக்குங்க. நோம்புல ஓதிய குர்ஆன் கபட்டுக்கு அனுப்பாதீங்க, போத்தி வைக்காதீங்க. எடுங்க, வெளியே எடுங்க, ஓதுங்க, அமல் செய்யுங்க, இபாதத் செய்யுங்க. குர்ஆனோட தொடர்பு எப்படி நோம்புல உண்டாக்கினோமோ அதே தொடர்பை உண்டாக்குங்க. ஓதுங்க, சுபஹ் தொழவாங்க, ராவில ஓய்ட்டு படுங்க. மற்ற ஜும்மா முடிஞ்சு சும்மா இருக்காம குர்ஆன், இந்த சஜிதா சூராட ஏனைய பகுதி இதை விட அழகானது. வாசிங்க, விளங்குங்க, குர்ஆனை தொடர்பு உண்டாக்கி சாதிப்போம். இந்த பூமியில் சாதனையாளர்களாக மாறுவோம். குர்ஆனை ஓதி அமல் செய்வோம். எத்தனையோ சூறாக்களை படிக்கிறோம், எத்தனையோ சூறாக்கள் இன்னும் அமல் செய்ய இருக்கிறோம், படிக்க இருக்கிறோம். விளங்குவோம், குர்ஆனோட தொடர்பு உண்டாக்கி கண்ணை மூடுவோம். இந்த பூமிக்கு மேல கண் திறந்திருக்கிற காலத்தில் சாதிப்போம். நோம்புல பயானுக்கு வந்த நேரம் அந்த பள்ளியில எத்தனை ஆண்கள் பெண்கள் இந்த பூமியில சாதிச்சென்று சொன்னேன். அல்ல இன்னொரு சம்பவம் சொல்லி முடிக்கிறேன். இந்த பூமியில சாதிச்ச ஒரு ஆண்கள் ஒரு ஆள் தான் யார்? சகோதரர்களே, ஆசியா, நஃபீசா, ஹதீஜா சம்பவங்களை படிச்சோம். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு யார்? சூரா பையினா இறங்குது. இறங்கின நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் அனுப்பி, ஜிப்ரீல் ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லுங்க, இந்த சூரா உபய் இப்னு கஅபுக்கு ஓதி காட்ட சொல்லுங்க, ஏன சலாத்தை மெத்தி வைங்க. இந்த சூரா பையினா லம் யகுனில் லதீன கஃபரு சூரா இறங்கினதோட ரசூலுல்லாஹ் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, உபய் இங்க வாங்க, ஓடோடி வந்தாங்க. சொன்னாங்க, உபய் இப்பதான் சூரா பையினா இறங்கி இருக்குது, இந்த சூறாவை அல்லாஹ் உங்களுக்கு ஓதி காட்ட சொன்னான், உங்களுக்கு அல்லாஹ் சலாம் சொன்னான். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டான், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உபய் என்று சொன்னானா? ஆம், அல்லாஹ் உபய் என்று சொன்னான். அழ ஆரம்பிச்சார்கள். பூமியில வாழக்கூடே தன் அல்லாவுக்கு அறிமுகப்படுத்தினாங்க, நான் யார் என்று. இன்னைக்கு ஃபஜ்ரில் ஒரு மந்திரி வந்து இறங்கினா அவருக்கு என்ன தெரியுமாண்டா? எனக்கு அவரை தெரியுமா? எங்களுக்கு குலரசக போகுதா இல்லையா? ஒரு ஹாஜியார் வந்து இறங்கினா எனக்கு அவரை தெரியுமா? நாங்கள் அவருக்கு அறிமுகப்படுத்திக்கிறோம், அவரை சொல்றது எங்களுக்கு பெருமையா இல்லையா? இது மந்திரி ஹாஜியார் அல்ல, அல்லாஹுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அல்லாஹ் சலாம் சுலகத்தில் எப்படி வாழ்ந்திருப்பாங்க. ஹப்ஸா யார்? ஹப்ஸா யாரு? உமர் ரலியல்லாஹு மகள் அபு ஹப்ஸ். உமர் ரலியல்லாஹுக்கு இன்னொரு பேர் அபு ஹப்ஸ், சிங்கத்துடைய தந்தை. புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? ஹப்ஸாண்டா சிங்கம். உமர் ரலியல்லாஹுடைய மகள் தான் ஹப்ஸா. ஹப்ஸா ரலியல்லாஹுடைய கணவர் உஹதில் ஷஹீதாகிறாங்க. ஷஹீதானா மகளுக்கு கணவன் இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டாங்க, யாரோ அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு, அபூபக்கரே ஹப்ஸா கணவன் வஃபாத் ஆகிட்டா, ஹப்ஸாவை முடிச்சு கொள்றீங்களாண்டு.
அபூபக்கர் அவங்க அமைதியாக இருந்துட்டாங்க. விளங்கிட்டு உமர் அவங்களுக்கு அபூபக்கருக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டு. உடனே உஸ்மான் அவங்கள போய்க்கிறான், உஸ்மான் அப்சாவை முடிச்சு கொள்றீங்களா என் மகளை? அமைதியாக இருந்தாங்க. விளங்கிட்டு உஸ்மானுக்கும் விருப்பம் இல்லை அப்படின்ட்டு ரசூலோட பத்தி யாரா சொல்லலாம், அப்சா கணவன் அஃபாத் ஆகிட்டா, ஷஹீத் ஆகிட்டா, அப்சாவை முடிச்சு கொள்றீங்களா? ரசூல் சொன்னா நான் முடிச்சு கொள்றேன். உடனே அபூபக்கர் அவங்களும் உஸ்மான் அவங்க சொன்னாங்க, உமரே ஹப்சாவை முடிக்கிற எண்ணம் ரசூலுல்லாஹ்க்கு இருந்தது, அதனாலதான் நாங்க விருப்பப்படல. இப்ப நிக்காஹ் நடக்குது ரசூலுல்லாஹோட ஹப்சாவுக்கு. நிக்காஹ் நடந்து 2 மாசத்துல சின்னொரு மனஸ்தாபம் ஏற்படுது. ரசூலுல்லாஹ் உடனே தலாக் சொல்லிட்டாங்க ஹப்சாவை. முத்தலாக்கல்ல ரஜஇயத்தான தலாக், மீட்டெடுக்கிற தலாக், ஒரு தலாக் சொல்லிட்டாங்க. சொன்ன செய்தி உமர் அவங்களை கேள்விப்படுது, ரசூலுல்லாஹ் என்ன மகளை தலாக் சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு கிதாபுல வருது. கேள்விப்பட்டதோட மண்ணள்ளி அப்படியே தலையில போட்டுக்கொண்டு சொன்னாங்களாம், அல்லாஹ்வோட ரஹ்மத், அல்லாஹ்வோட ஹபீப் இனி என் வீட்டுக்கு வராதே. ஏன் மகளை தலாக் சொல்லும் அளவுக்கு ஹப்சா என்ன தவறு செஞ்சால், என்ன பாவம் செஞ்சால் உமர்லியாவோட இந்த கவலை அல்லாஹ் பிடிக்கல. உடனே அல்லாஹ் ஜிப்ராயில் போய் சொல்லுங்க ரசூலுல்லாஹ்ட்ட ஹப்சாவை மீட்டெடுக்க சொல்லி. ஜிப்ராயில் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் ராஜி ஹப்சா, ஹப்சாவை மீட்டெடுங்க. உடனே ஹப்சா யார் தெரியுமா? ஃபஇன்னா ஸவ்வாமத்துன் கவ்வாமா. ஹப்சா ஸவ்வாமா, பகல்ல நோம்பு நோக்குற பெண், கவ்வாமா ராவில நின்று வணங்குற பெண். ஹப்சாவை ரசூலுல்லாஹ் மீட்டெடுக்க. உடனே ரசூலுல்லாஹ் அப்படியே கட்டி அணைச்சு கொண்டாங்க. பூமியில நடக்கிற செய்திகளுக்கு அல்லாஹ்க்கு பிடிக்கலையேண்டா பூமியில எப்படி வாழ்ந்திருப்பாங்க? சாதனையா இல்லையா? சாதனை, ஹப்சா சாதனை சொல்லிக்கொண்டே போகலாம். அதமாய் சகோதரர்களே, பயானும் சம்பவம் சொல்றது நோக்கமல்ல, கேட்டவைகளை நாங்களும் சாதிக்கணும். அல்லாஹ் கொஞ்சம் கால வாழ்க்கையை தந்திருக்கிறான். திடீரென்று கண்ணை மூடிடுவோம், மூடினால் எல்லாம் எங்களை விட்டு ஓடிரும், வந்த மாதிரி ஓடிரும். நாங்கள் இந்த பூமியில சாதிச்சவைகள் தான் கண்ணை மூடின ஒரு சரித்திரமாக பேசப்படுறோம். ஹப்சாவை பேசுறோம், ஏன் சாதிச்சாங்க. உபயவனுக்காக பேசுறோம், கண் திறந்த காலத்தில் சாதிச்சான். கண்ணை மூடி எவ்வளவு காலம், சஹாபாக்கள் மன்னிச்ச எவ்வளவு காலம், அதனால சாதனையா பேசுறோம். எங்களையும் பேசணுமா பரம்பரையா இந்த பூமிக்கு மேல நல்லதை செய்வோம், நல்ல அமல்களை செய்வோம், பாவங்களை விட்டு தூரமாகுவோம், சாதிப்போம். அதுக்கு தான் இந்த ஆயுள் நேரம் காலம் வேகமாக செல்கிறது. எங்களை மறுமையை நோக்கி எங்களை கபர் எங்களை கூப்பிட்டு கொண்டிருக்குது. நல்ல அமல் செய்வோம், இபாதத் செய்வோம், இந்த 5 அமலை வாழ்க்கையில கொண்டு வருவோம். இனி அப்படிப்பட்ட உத்தமர்களாக சாதனையாளர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிச்சருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களோட தவறுகளை தப்புகளை மன்னிச்சிருவாயாக. ரமலான்ல எவ்வாறு இபாதத் செஞ்சோமோ ஏனைய காலங்கள் அது பயிற்சி களமாக எடுத்து என்னோட வாழ்க்கையில கொண்டவனை தௌபீக் செய்வாயாக. இந்த 5 அமலையும் வாழ்க்கையில கொண்டவர தௌபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் இரா வணக்கத்தை இன்பமாக்குவாயாக. என்னோட பாவங்களில் வெறுப்பு உண்டாக்குவாயாக. என்னோட பிள்ளைகுட்டி நல்லபடியா என்னை கரைச்சி தருவாயாக. என்னோட உம்மா பட பாவங்களை மன்னிச்சிருவாயாக. யாரெல்லாம் எங்களை விட்டு பிரிஞ்சு மன்னர்களை வாழ்கின்றவர்களே யா அல்லாஹ் எல்லாரையும் நீ சொர்க்கவாதிகள் ஆக்குவாயாக. எங்க எல்லாரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் ரஹ்மத்துடைய மழை பொழிப்பாயாக. இந்த அஹோரத்தை ஷூட்டை நீ நீக்கிடுவாயாக. எங்களை முஸ்லிம்கள் இஸ்லாத்தை நீ பாதுகாப்பாயாக. பலஸ்தீன் மக்களை பாதுகாப்பாயாக. இறுதி தருவாயும் யா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை கடைசி வார்த்தையாக்குவாயாக. அந்த வார்த்தையோடு நம் ரூஹுக்கு நீ முடிவு சொல்லுவாயாக. நம் துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். تبارك الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر وأراد شكورا من يهده الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فيا عباد الله أوصي ونصي أولا بتقوى الله في السر والعلن في كل الأماكن والأحوال، فإن التقوى شعار المؤمنين ودسار المتقين وتنجيكم من عذاب الله وتدخلكم الجنة. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: بسم الله الرحمن الرحيم ويقولون متى هذا الفتح إن كنتم صادقين قل يوم الفتح لا ينفع الذين كفروا إيمانهم ولا هم ينظرون فأعرض عنهم وانتظر إنهم منتظرون. صدق الله العظيم. بارك الله لنا ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم.